ஆத்தூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கிட்ட 100 ரூபா பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதாகவும் பிஎஃப்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, உரிமைகளை கேட்கக்கூடாதுன்னு அதில் அறிவுறுத்தல் சொல்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இல்லை, தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்ததாரரிடம் கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதுமே, ஆத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணி என்பது ஒப்பந்தத்துக்கு விடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்கள் அனைவருமே நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. கடந்த காலத்திலும் அந்த கோரிக்கையை வற்புறுத்திருக்கிறோம், இப்பயும் நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தீர்மானித்திருக்கிற ஒரு நாளைக்கு எவ்வளவு ஊதியம் என்று தீர்மானித்திருக்கிற அந்த ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவதில்லை. ஒரு மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலும் ஊதியத்தை வெட்டுவது என்பதும் அந்த துறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நிரந்தரமான தீர்வு என்பது அரசாங்கம் அவர்கள் அனைவரும் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது தான் அதுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். சார், இடதுசாரிகள் வந்துட்டு இணைந்து வர்ற லோக்கல் பாடி எலெக்ஷனை தனித்து போட்டியிடறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு மிஸ்டர் வீரபாண்டியன் அவர் சொல்லியிருக்காரு. அது உங்கள் கருத்து என்ன? இல்லை, அவர் எங்கே சொன்னார்னு தெரில. பட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ யோசிக்கலன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து இது பண்ண போது சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இவைகள் சம்பந்தமாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஒருவேளை அவர் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் நாங்கள் தனியாக அனுப்போன்னு அவர் சொல்லியிருக்கலாமே தவிர, ஆனால் எப்படினாலும் இடதுசாரிகள் சேர்ந்து தீர்மானிப்போம். சார், அவரு குதிரை பேரம் வந்து நடக்கிறதுன்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இதை விட அதில் முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்கிறத விட அதில் முக்கியமான விஷயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களும் பட்டியல் சாதி மக்களும் சேர்ந்து தான் இந்த அம்பேத்கர் சிலையை அங்கே அமைப்பது என்று ஆரம்பத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதற்கு ஏராளமான நிதி உதவி செய்திருக்கிறார்கள். சிலை அமைக்கப்பட்ட போது அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிறார் என்பது தான் அதில் இருக்கிற பிரச்சனை. அவங்க சிலையாக கூட அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காரக்கூடாது அப்படின்னா எந்த அளவுக்கு சாதிய பாகுபாடும் தீண்டாமை கொடுமையும் கோலோச்சு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சாதிய ஆணவம், சாதிய மனப்போக்கு என்பதற்கு எதிராக தமிழக மக்கள் அணிதிரள வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னால் அதை போற்றுகிற நாம், ஆனால் சிலையாக கூட ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரும் உட்கார்ந்துருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தியிருக்கிறோம், அந்த சிலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். அந்த இல்லை, அதில் வந்து கோர்ட்டில் இருக்குது அந்த வழக்கு. ஏற்கனவே அந்த சிலை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதுக்கு இடையில் இது யார் நடந்ததுன்னு தெரியல. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது திறந்தது தான் பிரச்சனைன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கு எங்களுடைய தோழர்கள் அங்கே போயிருக்காங்க. முழுமையான விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு நானே ரியாக்ட் பண்ணுறேன். பட் எப்படி இருப்பினும் அந்த சிலை முறையாக திறக்கப்பட வேண்டும். அதற்கு யாரும் தடை செய்வதை நாங்கள் ஏற்கவில்லை. பழனி கோயில் விவகாரத்தில் அந்த லேண்ட் பிரச்சனை, பழனி கோயில் நிலத்தை வந்து தவறாக பதிவு போட்டாலும் சர்ச்சை எழுந்திருக்கு சார். அவரை வந்து ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை வந்து அதையும் இதையும் லிங்க் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி பண்ணிப்பாங்க? இனாம் நிலத்தையும் இப்படி தொடர்ந்து முறையில் இல்லை, பொதுவாகவே இந்துத்துவ சக்திகள் நாங்கள் கேட்குறது யாருக்கு கேட்குறோம் பட்டா? அங்கே இந்து பக்தர்களுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். கோயில் நிலமாகவே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்து பக்தர்களுக்கு தான் நாங்கள் பட்டா கேட்குறோமே தவிர இந்துக்களுக்கு எதிராக நாங்கள் உண்மையிலே இந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள், இந்துக்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தான் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ரெண்டாவது, இனாம் நில பிரச்சனை வேறு, பழனி கோயில் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்பது வேறு. இனாம் நிலம் தமிழ்நாடு பூரா இருக்குது. மைனர் இனாம் இருக்குது, மேஜர் இனாம் இருக்குது, குடியிருக்கிறவங்களுக்காக விவசாயம் இருக்காங்க. கோயிலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஆனால் அவங்க இனாம் நிலம் என்றாலே அது கோயிலுக்கானது, அனாதை சொத்து பூரா கோயிலுக்குன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஏற்கவில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரார் மீது உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கு. மோசடியாக அது பத்திரப்பதிவு என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு தான் சம்பந்தப்பட்ட பதிவாளர் மீது அவர் பணி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். முறைப்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க.